வணக்கம். பெருகு நந்தி நாடியில் சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் வருமானம் எப்படிப்பட்ட நிலையில் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவர் உத்தியோகம் பார்க்கறதுக்கு தகுதியற்றவராக காணப்படுவார். ஏன்னா சூரியன் வலுவாக இருந்தால் என்ன பண்ணும், ஒரு தலைமை பண்பை வகிக்கக்கூடியவர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு பணி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாடு, அவருடைய தன்மை என்ன பண்ணோம், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, இன்னொரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, இன்னொரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, அது அவருக்கு தெரியாது. ஏன்னா தான் மேலே இருக்கிற குற்றங்கள் தனக்கு தெரியாதுன்றதை இது மனிதனுடைய இயல்பு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தான் மேலே இருக்கிற குற்றங்கள் தனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க சுட்டி காட்டும் பொழுது, இல்லை தன்னை தானே அறியும் பொழுது தன்னை உணர்வார்கள். அந்த தன்மையை உணர சொல்லி தான் நம்மளுடைய இந்து மதங்கள் இறைவனை பூஜிக்கும் போது தன்னை தானே உணரக்கூடிய தன்மையை கொடுப்பார். அது இன்னொரு டாப்பிக்கு நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இன்னொருத்தவர்கிட்ட உத்தியோகம் செய்யக்கூடிய தன்மையை இழந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, இன்னொரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை அவர் போய்கிட்டே இருப்பார். 6 மாதம் 1 வருஷம் ஒரு வேலையில் தங்க மாட்டார். அதுக்கு என்ன காரணம் என்றால், சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர் சொந்த தொழிலை செய்யக்கூடிய தன்மையை உருவாக்குவார். அவருடைய தொழிலிருந்து அவர் உன்னதமான நிலையை அடையிறதுக்கும் வெற்றி வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் சூரியன் வலுவாக இருந்ததுன்னா ஒருத்தவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய தன்மையை அவர் இழந்துருவார். அப்போ என்ன பண்ணுறது, சூரியன் வலுவாக இருக்கிறத எப்படி கண்டுபிடிப்பதுன்னா, இப்போ சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க, ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க, இல்லைன்னா ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க, இந்த மாதிரி சூரியன் ஆட்சி உச்சம் நீசம் இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ இன்னொரு தன்மை, அவர் எந்த ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி போயிட்டு ராகு கேதுக்களோடைய சேர்க்கை பெற்றிருந்ததுன்னு வச்சுக்க, அவர் சூரியன் வலுப்பெற்று விடுவார். இந்த மாதிரி வலுவாக இருக்கிற ஜாதகங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு வேலை செய்யறதுக்கு உண்டான தகுதியும் அவங்களுடைய நிலைப்பாடு அனுமதி கொடுப்பனையும் இழந்து விடுவார்கள். அதனால தான் அந்த இழந்து விடுவார்கள்னா அது அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஜாதகம், ஒரு ஜோதிடம்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, இன்னொரு வேலை, அவர் அட்லீஸ்ட் ஒரு 30-35 வயசுக்குள்ள 15 கம்பெனி ஏறி இறங்கியிருப்பார், 15 இடத்துல வேலை செஞ்சிருப்பார். அவரால் நிற்கவே முடியாது. அவருக்கும் அவருடைய உயர் அதிகாரி பாஸ் அவருக்கும் அந்த கொஞ்ச நாள் தான் அந்யோன்யம் இருக்கும். உடனே உடைந்து விடும், எதிர்த்து பேசிடுவார். அவருக்கும் இவருக்கும் அவருக்கு பிடிக்காமல் போய்விடும். அப்புறம் உடனே வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்றால் சூரியன் வலுப்பெறுவது. சூரியன் வலுப்பெற்றுவிட்டால் ஒருத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதுக்குண்டான தகுதியை இழந்துடுறாங்க. அடிமை வேலை செய்யறதுக்கு தகுதியை இழந்தால் வேலையை இழந்துடுறாங்க. வேலையை இழந்து மறுபடியும் இன்னொரு வேலையை தேடுறாங்க. அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கான காலம் இது. நீங்கள் சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சுய தொழில், ஏதோ ஒரு சுய தொழிலை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இடத்துல வருவீங்க. அதில் எந்த சந்தேகம் கூட. நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். இல்லைன்னா இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது பெரிய ஒரு உன்னதமான அமைப்பாக இருக்கும். சூரியன் வலுப்பெற்று விட்டால் நீங்கள் உத்தியோகம் செய்வதற்கான நபர் கிடையாது. தொழில், சொந்த தொழில், ஏதோ ஒரு சின்ன தொழிலை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருங்க. இது ஒரு உதாரணத்துக்கு, எடுத்துக்காட்டுக்கு, இப்போ சூரியன் வலுப்பெற்று விட்டால் அவருடைய தந்தைக்கும் அவருக்கும் எந்த ஒரு இணைவும் இருக்காது. அதாவது தந்தை இருக்காரு, அவரால் அதிகமான எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடும், தந்தை குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடியாத தன்மையில் இருப்பவராகவும், தந்தைக்கு மேலே அப்பா மகனுக்குள்ள பாசம் பரிவனை அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம்? பொருளாதார இணைவு, பொருளாதார கொடுப்பனை அப்பாவால் இவருக்கு எந்த வித பொருளாதாரம் இல்லாமல் தன்மையை கொடுத்து விடும். ஏன்னா சூரியன் இவருக்கு வலுவாக இருக்கும் பட்சத்தில் அப்பா பொருளாதாரத்தை ஈட்டி மகனுக்கு கொடுக்க முடியாத தன்மையை கொடுத்து விடும். ஏன்னா இவரே சூரியன் என்றால் வருமானம், சூரியன் என்றால் முதுகெலும்பு, அந்த மாதிரி தன்மை இவருக்கு வலுவாக இருக்கும் பட்சத்தில் அப்பா கிட்ட எப்படி கிடைக்கும்? அது கிடைக்காத போயிடும். அப்படியே இருந்தால் கூட அந்த தன்மை இவருக்கு இல்லாமல் போயிடும்.
சில பேருக்கு அப்பாவினுடைய சொத்துக்கள் நிறைய இருக்கும், ஆனால் பிள்ளைகள் வந்து அனுபவிக்க முடியாத தன்மையை உண்டு பண்ணிடும். அது ஏன் என்றால் இந்த மாதிரி சூரியன் இவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அப்பாவு கூட இவருக்கு பாண்டிங்காக இருந்து அந்த சொத்தையோ அந்த வருமானத்தையோ அந்த பொருளாதாரத்தையோ இவரால் அனுபவிக்க முடியாத தன்மையை உருவாக்கிவிடும். அதனால்தான் சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் சொந்த தொழில் செய்யுங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். இதுவரைக்கும் இனிமேலாவது அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாண்டிங் வந்து குறையும். அன்பு, பாசம், பரிவினை அதெல்லாம் அந்த பரோபகாரம்லாம் இருக்கும் அப்பா மேலே பிள்ளைக்கு மேலே. ஆனால் இந்த சொத்து பொருளாதாரம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க அந்த இடத்த பிரச்சனை வரும், அந்த இடத்த தொழில் வரும். இந்த குடும்பத்திலேயே பொருளாதாரம் என்று ஒரு நபருக்கு வந்து சண்டை வருது, எனக்கு காசு பணத்தினால தாங்க சண்டை வருது அப்படின்னா, அப்போ சூரியன் வலுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்க உங்களுடைய ஜாதகத்தில். அப்போ நீங்கள் சுயமாக ஒரு தொழிலை செஞ்சு நீங்கள் மேலே முன்னுக்கு வாங்க, கண்டிப்பாக பெரிய வெற்றியாளராக வருவீர்கள். இன்றைக்கி இருக்கிற தொழிலதிபர், இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் அனைவருமே சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சுய தொழில்கள் செய்யும் பொழுது அவர்கள் வெற்றியாளர்களாக, பெரிய மனிதர்களாக, பெரிய புகழடையக்கூடியவர்கள். ஏன்னா சூரியன் என்றால் புகழ். அந்த புகழ், கீர்த்தி, செல்வாக்கை தன்னகத்தே வைத்து கொண்டு இருப்பதனால் நீங்கள் ஒரு அடிமை வேலை செய்வதற்கோ ஒரு இடத்த போயிட்டு மண்டியிட்டு வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. நீங்களே உங்களை வந்து செதுக்கி கொண்டு நீங்கள் மேலே வரக்கூடிய காலம்தான் சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில். உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்ததுன்னா இந்த தன்மையை எடுத்துக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி, மேலும் வீடியோக்கள் போடும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு வந்து அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.